ஹாய் ஹைஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா இறந்துட்டார் போல். அதுக்காக அவங்க அப்பா கல்லறை முன்னாடி மரியாதை பண்ண வந்திருக்காங்க. பக்கத்தில் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்பவே அப்நார்மலாக நடந்துக்கிறாங்க. அதாவது ஹீரோயினுடைய அம்மாவுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்குது போல். ஏதோ ஒரு கார் வந்ததோ என்னை ஹிட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் தான் உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, நான் உங்களுக்காக இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு உன்னால் எப்படி அவங்கள பாதுகாக்க முடியும்னு கேட்டுக்கிட்டே அங்கே ஹீரோ வராரு. ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவோடைய ஹீரோ ஈஸி ஃபேங்க். ஸோ ஃபெங்னே கூப்பிட்டுக்கலாம். அவரை பார்த்ததுமே ஹீரோயினும் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இப்போ நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் சொல்ல போகிற விஷயம் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவுடைய மெடிக்கல் பில்லை கூட உன்னால் பே பண்ண முடியல போல, ரொம்பவே கஷ்டப்படுறியான்னு கேட்கும்போது, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, யார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னை பற்றி என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினுடைய அப்பா கல்லறை முன்னாடி வத்திலாம் ஏற்றி வச்சு மரியாதை பண்ணிக்கிட்டே, உங்கள் அப்பா திடீர்னு அதுவும் ஆக்சிடென்டலாக பில்டிங் டாப்லேருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு. அட் த சேம் டைம் அவர் இறந்த அன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கும் கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த கார் ஆக்சிடென்டால் மனநிலை பாதிக்கப்பட்ட உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட உங்ககிட்ட பணம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கு. அப்படி தானே? எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஃபேமிலியாக இருந்த நீங்கள் அந்த ஒரு நாளே உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைக்கீழ மாறி போயிடுச்சுல்ல. அதோட உங்கள் அப்பா இறந்ததுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குங்கிறது தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்கு. அப்படி தானேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கர ஷாக்கிங் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. எவனா அவள் பக்கத்தில் வந்து என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் ஆளுங்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்னா ஜாயின் பண்ணா வேலைக்காக இன்டர்வியூ போயிட்டு இருக்கா. ஸோ இந்த குரூப் ஆஃப் கம்பெனிங்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடையது தான். ஆக்சுவலி ஹீரோவுடையதுன்னா ஹீரோடையது மட்டும் கிடையாது, ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான். ஸோ அவங்க ஃபேமிலியோட கம்பெனி தான் இது. இங்கே ஹீரோயின் இன்டர்வியூக்காக வரதை ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த மேனேஜர் வேங் ரொம்பவே மோசமானவ, ஒருவேளை ஜியாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பாஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதவ எதுக்காக என்னுடைய கண்டிஷனுக்குலாம் ஓகே சொன்னா, அவளே அவள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவனு கேஷுவலாக போயிட்டுருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு போல. இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினே இன்டர்வியூ எடுக்கிறவன் சரியான பர்வர்ட் போல. அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்து பேட் டச் பண்ணுறான். அவளுக்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து பார்க்குறா. ஒரு கடத்துக்கு மேலே அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பர்சன் வந்து அவளை காப்பாற்றுறான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம ட்ராமாவுடைய செகண்ட் ஹீரோ, நம்ம ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதரும் கூட. இவனுடைய பேரு ஈச்சன். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனி இவனுடைய கண்ட்ரோல் இருக்கு போல. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா இந்த மேனேஜர் வேங்கோ நம்ம ஈச்சனை பார்த்துட்டு, பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் ஜஸ்ட் இந்த பொண்ணு கிட்ட இன்டர்வியூ தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அங்கே என்ன நடந்ததுங்கிறத. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ வேலையை விட்டு போக்கலான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை ஃபயர் பண்ணிடுறாரு. அந்த ஆளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஈச்சன் ஹீரோனுடைய ப்ரொஃபைல் எல்லாம் வாங்கி பார்க்குறான். ஹீரோயின் அப்ராட்ல அதுவும் யூஎஸ்ல படிச்சிருக்கா, நல்லா கிரேட் எடுத்திருக்கா, நீ இந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கா, இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கிற நீ எதுக்காக இன்டர்னா ஜாயின் பண்ண வந்த, உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு இந்த கம்பெனியில் நீ அசிஸ்டன்ட் மேனேஜராகவே ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிஸ்டன்ட் மேனேஜரை ஹையர் பண்ணுறாரு. ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள பரவாயில்லையே, அந்த ஃபெங்க விடவும் ஈச்சன் ரொம்பவே நல்ல பர்சனாக இருக்கான். அவனுடைய ஸ்டெப் பிரதர் இவன் மேலே அவனுக்கு என்ன அவ்வளோ காண்டு, நம்மள இதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈச்சன் மேலே ஹீரோயினுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படுது. ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கத ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே, பரவாயில்லையே நான் சொன்னபடியே கரெக்டாக நடிச்சிட்டேன், இது நம்மளுடைய முதல் கட்ட வெற்றின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒயினும் ஊற்றி கொடுக்குறான். அதுக்கு எவ்வளோ அவங்கிட்ட என்ன பர்பஸ்க்காக உங்க ஸ்டெப் பிரதர் ஏச்சன் கிட்ட என்ன க்ளோஸ் ஆக சொன்னீங்கன்னு கேட்குறா. ஸோ இவ வேணும்னு தான் ஏச்சன் கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக அந்த மேனேஜர் சரியான பர்வர்னு தெரிஞ்சுமே அவன் கிட்ட இன்டர்வியூ பண்ணா போல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க நல்ல ஹாஸ்பிட்டலாக தான் தேடிட்டு இருக்கா, சீக்கிரமாவே இந்த உலகத்திலே பெஸ்டான டாக்டர் ஹையர் பண்ணி உங்க அம்மாவுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூவை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த குரூப் ஆஃப் கம்பெனியே உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு, அதுலேயும் உங்க ஸ்டெப் பிரதர் உங்க அப்பாவுடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு அவன் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ், என்ன இதுக்கு அவன் கிட்ட க்ளோஸ் ஆக சொல்றீங்க, இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன் திரும்பவாதி தான் கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யறது தான் உன்னுடைய வேலை. நான் என்ன சொன்னேன், அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக சொன்னேன், அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு அவளை முறைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். அவளுக்கு இதெல்லாம் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவனுடைய ஃபீலிங்ஸ் கூட என்ன விளையாட சொல்றீங்களா, இது அவனுக்கு பண்ற சீட்டிங் இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் மேல உனக்கு என்ன அவ்வளோ அக்கறைன்னு கேட்கும்போது, ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி கல் மனசு கிடையாது, யாரா இருந்தாலும் எந்த மேனா இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கைண்ட்னஸ் காட்டவே மாட்டாங்க. ஆனா அவன் ஏன் மேல காட்டினா, அவன் ரொம்பவே நல்லவன், ரொம்பவே இன்னசென்டான பர்சன் சொல்லவும் அதுக்கு ஹீரோவும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, சரிதான் அவன் ரொம்பவே நல்லவன், ஆனா நான் ரொம்பவே கெட்டவன் சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான்.
டக்குன்னு அவ்வளோ அவனை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறா. இப்போ மட்டும் ஓங்கின கையை கீழே இறக்கலன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போவே ஸ்டாப் ஆயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இவளும் யோசிச்சு பார்த்துட்டு கையை கீழே போட்டுறா. பரவாயில்ல, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்க. இப்போ எப்படி நீ என்னை அவாய்ட் பண்ணியோ அதே மாதிரி நீயே தான் என்னை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவோம். அவளுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாக வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுடைய இயலாமையை யூஸ் பண்ணிக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை திட்டிக்கிட்டே அவ்வளோ அழுதுகிட்டே வந்து அவனை கிஸ் பண்ணுறா. போதுமா, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு கேட்கும்போது இல்லை, இன்னமும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கும் நீ லவ்வராக இருந்தா எப்போ நீ ஏச்சனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறியோ அப்போ தான் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவேன்னு ரொம்ப வியர்டாக பேசிட்டு இருக்கான். உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனை திட்டி விட்டுறா. ஆமாம், எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை தான், நான் ஒரு ஷேம்லெஸ் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஏச்சன் அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தா நிர்கதியாக நிற்கணும். அதை நான் பார்க்கணும், எனக்கு அது மட்டும்தான் தேவை. என்ன செய்வதானு கேட்கும்போது அவ்வளோ அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியாகவே இருக்கா. முடியல, நான் சொல்லிடு, நான் வேற யாரையாவது பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன பாவம், ஒன்னால தான் உங்கள் அப்பா எப்படி செத்தாரு, உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிற இன்வெஸ்டிகேஷனை தொடர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவுக்கும் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு மிரட்டிட்டு இருக்கான். அதனால அவளும் இவன் சொல்றதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. அவனும் அவகிட்ட ஒரு பென்ட்ரைவை காட்டி இன்னும் 3 நாளில் ஏச்சனுடைய அம்மாவுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டியை அவங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணவே கூடாது. அதுக்கு நீ இந்த பென்ட்ரைவை யாருக்கும் தெரியாம அந்த ப்ராஜெக்ட்ல இன்ஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஏச்சனும் ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அவங்க அம்மா கிட்ட வந்து இவ தான் நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற என்னுடைய நியூ அசிஸ்டன்ட், இவருடைய பேரு ஜியா, நாளைக்கு நடக்க போற பர்த்டே பார்ட்டிக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவங்களும் ரொம்பவும் நல்ல விதமா அன்பா தான் ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நைட்டு வேணுனாலும் எங்கேயே தங்கிக்கோமா, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன்கிட்டையும் எதுக்குடா இந்த பர்த்டே கிட்டலாம் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா என்னம்மா பேசுறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு அப்பாவுக்கும் மேரேஜ் ஈவென்ட் கூட நடக்கல, அட்லீஸ்ட் இந்த பர்த்டேவாத நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால என்ன, இப்போ உங்க அப்பாவை நான் மேரேஜ் பண்ணிக்காம இருந்தாலுமே சரி, உங்க அப்பாவை நான் உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே ஈச்சோடைய அம்மாவும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, ஜீவன் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கங்கிறதால உனக்காக உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருக்கா, போய் உங்க அப்பா கூட உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பான்னு ஹீரோ கிட்டேயும் ரொம்ப அன்பா தான் பேசுறாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணாதான் உங்களுக்கு உங்க பையனுக்கும் பிடிக்காது, அதனால தான் இந்த வீட்டு பக்கமே நான் மேக்ஸிமம் வரது இல்லைன்னு சொல்லவும், பிரதர் என்ன பேசுறீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஈச்சன்னு ஹீரோடைய கையை வந்து பிடிக்கிறான். டக்குன்னு ஹீரோவன் கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. ஸோ இந்த ஈச்சனுடைய அம்மாவும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட அந்த வீட்டில் வேலை செய்கிற மேடுங்க 2 பேர், ஹீரோ எவ்வளோ ஒரு ரூடாக இருக்காரு, பாவம் இந்த வீட்டை அம்மா அவர் மேலே எவ்வளவோ அன்பாக இருக்காங்க, ஆனால் இவங்க அன்பா அவரை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஈச்சனும், எவ்வளோ தைரியம் தான் என் பிரதர் பற்றி இந்த மாதிரி காசு பேசிட்டு இருப்பீங்க, இதுக்கப்புறம் என் பிரதரை பற்றி பேசுனீங்கன்னா உங்கள் சேலரியில் கையை வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் திட்டி விட்டுறான். இங்கே ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியல. ஹீரோ என்னடானா தம்பிக்காரன் கூட பார்க்காம இவனை ஒழிச்சுக்கிட்ட நிற்கிறான், ஆனால் இவன் என்னடானா அவன் மேலே அவ்வளோ அன்பா இருக்கானேன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஈச்சன் கிட்டே கேட்குறா. உங்கள் பிரதர் உங்ககிட்ட அவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்னடானா அவரை விட்டு கொடுக்காம இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை ஜியா, நீ உன்னை என் பிரதரை பற்றிலாம் தப்பாக நினச்சிக்காத, என் பிரதர் மனசில் தேவையில்லாத முடிச்சுக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்போ அவனுக்கு கிளியர் ஆகுதோ அப்போ தான் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானு. இவனும் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி புதிராகவே பேசிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கில்ட்டியாக இருக்கு, இவ்வளோ நல்லவனா இருக்கானே, இவனை போய் டிஃபேம் பண்ணுறதுக்கு இந்த ஹீரோ வேற அந்த பென்ட்ரைவை கொடுத்துருக்கானே, இதில் அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவளுமே அந்த பென்ட்ரைவை பார்த்து பயந்துட்டு இருக்கா. மறுநாள் தான் காமிக்கிறாங்க, இன்னைக்கு தான் ஏச்சன் அம்மாவுடைய பர்த்டே. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன்லாம் வெளியில் நடந்துட்டுருக்கு. எப்படியாவது ஹீரோ கொடுத்த அந்த பென்ட்ரைவை ப்ரொஜெக்டர்லாம் இன்செக்ட் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே ஏச்சனை வந்து ஹீரோயினை கூப்பிட்றான். இவளுக்கு திடீர்னு கூப்பிடவும் தூக்கி வாரி போட்டுடுது. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த போரி ஜூஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போரி ஜூஸ் கொடுத்துட்டு, டைம் ஆயிடுச்சு பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் சாப்பிட்டு கீழே வந்துடுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கும் கில்ட்டியாக தான் இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லைங்கிறதால அந்த பென்ட்ரைவை அதில் இன்செக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து இவளும் வந்துடுறா. எங்க பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்க, நிறைய பேர் கெஸ்டா வந்திருக்காங்க. ஏச்சனும் அவங்க அம்மாவுடைய பர்த்டேக்காக வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறான். அதோட எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்றா. பார்த்தா அதுல ஏச்சனுடைய அம்மா ஒரு மேனை ஹக் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அதாவது அவங்க தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்ட்டிக்கு வந்தவங்கலாம், இவங்க என்ன ஹீரோடைய அப்பாவை விட்டுட்டு வேற ஒரு மேனை ஹக் பண்ணி கூட்டிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பா காசிப் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோடைய அப்பாவும் பார்க்குறாரு. அவருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே ஹீரோ பார்த்த வேலை தானே. ஸோ ஹீரோக்கு மட்டும் நல்லா ஜாலியாக தான் இருக்கு. ஈச்சனை பார்க்குற விதத்தை வச்சு ஈச்சனை புரிஞ்சுக்கிறான், இது எல்லாமே ஹீரோடைய வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் சமாளிக்க ஈச்சனுடைய அப்பாவும் வந்திருக்கோங்க, யாரும் இந்த வீடியோ பார்த்து தப்பா எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலி அந்த வீடியோவில் இருக்கிற மேன் வேற யாரும் கிடையாது, நான் தான், என்னுடைய
எங்கேஜில் எடுத்த வீடியோ தான் அதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த வீடியோவில் இருக்கிற மேனுடைய முகம் தெரிஞ்சிருக்காது, பேக் சைட் மட்டும் தெரிஞ்சதால எல்லாரும் அது ஹீரோடைய அப்பா தான் நினச்சி நம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட் கிட்ட, ஏன்பா இந்த வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ போல இந்த கிளிப்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. உடனே ஏஜனுடைய அம்மாவும் அவன் மேலே வேணும்னு ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு, அச்சோ தெரியாம ஊற்றிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோடைய அப்பாவும் அவருடைய அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு இதை யார் பண்ணா, இதுக்கு பின்னாடி யாருடைய சதி செயல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாரு. இங்கே ஹீரோயினையும் அந்த வீட்டுக்குள்ளே வரா. டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணியிருக்கோம், கையை காட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்தா பென்ட்ரைவை பிடுங்கி உன்னால நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஃபுல் வீடியோவையும் ப்ளே பண்ணல போல இருக்கு, பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கறதுக்கு, நீங்க பண்றது ரொம்பவே பெரிய தப்பு. உங்களுக்கு தேவை உங்கள் ஸ்டெப் பிரதரையும் உங்கள் ஸ்டெப் மாமையும் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது தானே. இதில் எதுக்காக தேவையில்லாமல் உங்கள் அப்பாவோடைய பெரிய ஸ்பாயில் பண்ணுறீங்க. இந்த வீடியோ மட்டும் லீக் ஆச்சுன்னா உங்கள் அப்பாவுக்குமே அது கெட்ட பெருங்கிறத மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அவனுக்கா செம்ம வெறியாகுது. என்ன நினச்சிட்ருக்க, நான் உனக்கு பணம் தருது, நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு டீச் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன மறந்துட்டியா, உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டு உங்கள் அப்பாவுடைய கேஸுன்னு எல்லாமே என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லி மிரட்டிட்டு அப்போ கரெக்டாக ஏஜென்ட் வர சத்தம் கேட்குது. இவங்க பேசுகிற சத்தத்தை கேட்டு தான் உள்ளே யார் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கபோர்டுக்கு பக்கத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஏஜென்ட்டும் இந்த பக்கத்துல இருந்தானே சத்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். எங்கள் ஹீரோ வேற பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவள் வாயை பொத்திட்டு இருக்கா. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பயந்துட்டு இருக்க, ஏன் அவன் கண்டுபிடிச்சா என்ன, நீ என் லவருங்கிறத சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் திமிரா பண்ணிட்டு இருக்கான். ஏஜென்ட்டும் கரெக்டாக இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் பக்கத்தாலே வந்துடுறான். இங்கே ஹீரோ வேற சும்மா இல்லாமல் வேணும்னே அவனுக்கு கேட்குறங்கிறதுக்காகவே ஹீரோயினை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கான். இவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அமைதியாகவே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவன் கரெக்டாக இவங்க பக்கத்தில் வரும்போது அந்த வீட்டுடைய மெய்டு வந்து ஏஜென்ட்டை கூப்பிட்டு அவனுடைய அம்மா அவனை கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவ்வளோ அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில வந்துடுறா. இவனும் பின்னாடியே வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்து, இப்போ எதுக்கு நீ இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்க, ஏன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அவனுக்கு தெரிஞ்சா என்னன்னு கேட்குறான். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட உன் பிளானும் முடிஞ்சு போயிடுங்கிறத மறந்துடுறதுன்னு சொல்லிட்டு போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் கீழே இறங்கி வரான். அப்போ ஏஜென்ட் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உன்னை சாப்பிட்றதுக்காக அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்றான். இவனும் அதை கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நெல்லு பிரதர், அந்த ரூம்ல நீ தான் இருந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடாதுன்னு ஹீரோ சொல்லவும், இப்போ எதுக்கு நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்க, அந்த ரூம்ல ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் எனக்கு கேட்டது, என்ன ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக சில அப்பாவிகளையும் சேர்த்து ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லவும், அவ அப்பாவின்னு உனக்கு தெரியுமா, அவ யாருங்கிறதே உனக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறான். அதுக்கு ஏச்சனும் எனக்கு நிஜமாலுமே தெரியாதுன்னு சொல்றான். அவ யாருங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அப்பா அவங்க கம்பெனிக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கான். அந்த ப்ராஜெக்டை இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் இருக்கக்கூடிய ஜூ ஃபேமிலிங்கிற இவங்கள மாதிரி ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஷென்னுங்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து செய்ய சொல்லிட்டு இருக்காரு. அதுலயும் அந்த ஷென்னுங்கிறவ ஏச்சனுடைய சைல்ட்ஹுட்ல வரா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், ரெண்டு பேருமே சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா ஏச்சனுக்கு இதுல சுத்தமாவே விருப்பம் இல்லை. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, நான் அவ கூட சேர்ந்துலாம் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன், பேசாம இந்த ப்ராஜெக்டை நீங்க பிரதர் கிட்டே கொடுத்துருங்கன்னு ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றான். அதனால ஹீரோடைய அப்பாவும் ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் வைக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாதா, அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும், உங்க ரெண்டு பேர்த்துல யார் அந்த ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம கம்பெனியோட 20% ஷேர் அதிகமாக கிடைக்குன்னு சொல்றாரு. அப்பா அவருடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த வீடியோ பத்தின ஏதோ ஒரு சீக்ரெட் அவர்கிட்ட சொல்றாரு. இது ஏன் நீங்க மறைச்சு சொல்லணும், வெளிப்படையவே சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவரும் எல்லாரும் முன்னாடியும் இந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்ட வீடியோ, அதாவது ஒரிஜினல் வீடியோ கிடையாது, சிந்தட்டிக் வீடியோவா, ஈச் அம்மாவுடைய நேமை ஸ்பாயில் பண்ணதான் வேணும்னே இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்கன்னு ஹீரோ மேல டவுட் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோடைய அப்பாவும் ஈச் அம்மாவுடைய பேரை ஸ்பாயில் பண்ணணும்னா அதுக்கான மோட்டிவேஷன் இவனை தவிர வேற யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கையை காட்டி அவரை தான் திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியாக தான் இருக்கான். ஆனா அப்ப கூட ஏச்சன் தான், என் பிரதர் மேலே எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கானா அவங்க அப்பா கிட்டையும் அவருடைய அந்த அசிஸ்டன்ட் கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஏச்சனுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையும் பண்ணது ஹீரோ தானே. இருந்தாலும் அந்த இடத்துல ஹீரோ விட்டு கொடுக்காம தான் ஏச்சன் பேசிட்டு இருக்கான். எங்கள் ஹீரோயினுக்கா என்ன இவன் இப்படி இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுடைய மெய்டு வந்து, நான் அன்னைக்கு பார்த்தேன் வீடை க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்ட் இருக்க பக்கத்தில் மிஸ் ஜியா தான் நின்னாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு விட்டுறா. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே தான் டவுட் வருது. கண்டிப்பாக நீ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணுறாரு. உடனே ஏச்சனை இருந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சி, எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, அது எப்படி என்னுடைய அசிஸ்டன்ட் மேலே நீங்கள் பழிய போடலாம், அது மட்டும் இல்லாமல் என் மேலேயும் அம்மா மேலேயும் அவங்களுக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்குது, எங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு கிடையாது, அதனால் இதை கண்டிப்பாக அவள் பண்ணியிருக்க மாட்டா, இதை யார் பண்ணினாங்கிறத நானே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோடைய அப்பாவும் இன்னும் 3 நாளையில் டின்னர் பார்ட்டி வரப்போது, அந்த பார்ட்டிக்கு ஜூ ஃபேமிலி
சேர்ந்து ஷென்னையுமே இன்வைட் பண்ண போகிறோம். அவள் கூட ஒழுங்காக பேட்சப் ஆகிற வழியை பாருங்கள். உங்கள் 2 பேத்தில் யாராவது ஒருத்தவங்க அவளை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20% ஷேர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டுறாரு. தென் ஹீரோயினும் ஏச்சன் கிட்ட, நீங்கள் இதுக்காக எனக்காக உங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்காகவோ எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால தான் எங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தனோ அன்னைக்கே உன் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு போல. அதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்லலான்ட்டு வரும்போது கரெக்டாக சிவபூஜில் கரடி புந்த மாதிரி எங்கள் ஹீரோ வந்துடுறான். ஏண்டா உன்னை அப்பா ஷென்னை தானே மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாரு, எதுக்காக நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்த? ஏன் அவளை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தானே சுற்றிட்டு இருப்பீங்க. அவனுடைய சின்ன வயசு காதலி தானே, அவளே மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஈச்சனும் ஹீரோ கிட்ட, இப்போ எதுக்காக நீ என்னுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடுற, எனக்கு அவளை சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்போ அவளை உனக்கு பிடிக்காதுன்னா இங்கே இருக்காளே உன்னுடைய அசிஸ்டன்ட் இவளை பிடிக்குமா, இவளுக்காக தான் அவளை நீ அவாய்ட் பண்ணுறியான்னு டீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கவும் இவன் இங்கேருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, பரவாயில்லையே வந்த கொஞ்ச நாள் இந்த அளவுக்கு அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், இதே மாதிரி கூடிய சீக்கிரமே அவனை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு நீ கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். டக்குன்னு ஹீரோயினா அவனை தள்ளி விட்டு பலர் நம்ம கணத்தில் அடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறான். உனக்கு நான் வேணும்னா அதுக்கு நீ எனக்கு பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவனும் அவங்கள பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறான். 2 பேருமே ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க. அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கான ரிவார்டுன்னு சொல்லிட்டு பணம் இருக்கக்கூடிய ஒரு கார்டை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாளையில் அடுத்த டாஸ்க் வரப்போகுது. அந்த டின்னர் பார்ட்டியில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். நெக்ஸ்ட்டு 3 டேஸுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சொன்னால் அவங்க ஃபேமிலி டின்னர் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் கலந்துக்க அவங்க சொன்ன அந்த ஷென்னுமே வரா. இவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஏஷியன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ வந்ததுமே ஏஷியனை தான் தேடி போகிறா. அவங்ககிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை போல. ஏதோ பட்டம் படாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். இதுதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சிக்னல் கொடுக்குறான். அவ்வளோ ஒரு ஃபைலோட அவனை போய் மீட் பண்ணி, நீங்கள் கேட்ட ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து பேசுவோம். இவளுக்கு செம்ம கோவம் வருது. இப்படிதான் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்த நினைப்பியா, உனக்குலாம் மேனஸ் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுறா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை கொடுக்க தான் வந்தேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. உடனே ஈச்சன் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, கம்பெனி அஃபேர்ஸை விடவும் பேசுறதுன்னு முக்கியம் இல்லை, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்கும்போது உடனே இவளுக்கு செம்மையா கோவம் வந்து, என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுல கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சி அந்த பீஸ் ஹீரோயின் கையில பட்டு அவங்களுக்கு அடி போயிடுது. உடனே ஈச்சன் ஓடி போய் ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு, இங்க பாரு ஷென், இதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு ஷென்னை பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். எங்க ஹீரோவும் ஷென்னு கிட்ட வந்து, பாத்தியா அவன் எந்த அளவுக்கு ட்ரிக் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்றான்னு, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட இருந்து அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்து நிறையவே கத்துக்குன்னு சொல்லி வேணும்னே அவளை தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் இதுக்காக அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கணும், அவன் மட்டும்தான் ஆளா, வேற யாருமே இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. உன்னுடைய இந்த ஃப்ளர்ட் பண்ணுற வேலைலாம் என் பிரதர் கிட்டையும் மற்றவங்க யார்கிட்டனாலும் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இந்த பக்கம் ஈச்சனையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அடிப்பட்ட அவங்க கையில் கட்டு போட்டு விட்டுட்ருக்கான். நீங்கள் இதுக்காக எனக்காக அந்த ஷென்னுக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டீங்க, இதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா, பேசாமல் அவகிட்ட போயிட்டு பேசி சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சியா, எனக்கு அவளை பற்றி எந்த கவலையும் கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம். வேணும்னா என் பிரதர் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டோம். என்னதான் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே அவர் தானே லீகலான வாரிசு. ஸோ அவருக்கு அந்த ஷேர்ஸ் போகிறதுல எனக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் இல்லை. இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவரே வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈச்சனுடைய இந்த கேரக்டர் ஹீரோயினை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லவராக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணுறது, பிடிக்காத ஒரு பொண்ணை கம்பெனி ஷேர்ஸ்க்காக மேரேஜ் பண்ணி அவருடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறது ரொம்பவே தப்பு இல்லையா? எனக்கு எப்படின்னா, எனக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ண போகிறான். அவங்களும் இவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி நகர்ந்துக்கிறாங்க. ஸோ இவனும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, சரி நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். இவங்களும் அவனை அனுப்பி வச்சுட்டு டோரை லாக் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ள வரான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட என்ன சொன்ன, அவன் நல்லவா, அப்போ நான் என்ன கெட்ட வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினையை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் நறுக்குன்னு அவன் வாயை பிடிச்சி கடிச்சு விட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னையே நீ தடுப்பன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு, நீங்கள் பண்ணுறது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் பயப்பறியா இல்லை ஏச்சனுக்கு தெரிஞ்சிடும் பயப்பறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினையை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நான் ஏதோ தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் சரியா, இதுக்கப்புறமும் என்னால் இந்த கேமில் ப்ளே பண்ண முடியாது, நான் இப்போவே என்னுடைய வார்த்தைகளை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. அப்புறம்
இதுக்கப்புறம் எப்படி உங்கள் அம்மாவை காப்பாற்றுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். எங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, இதுக்கப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அம்மாவை என்னால் சேவ் மட்டும் தான் பண்ண முடியுமா, அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா அவங்க உயிரை பறிக்க கூட தயங்க மாட்டா, இப்போ உனக்கு ஆப்ஷனே கிடையாது, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஏச்சன் தான் வந்திருக்கான். அவனுடைய ஃபோனை உள்ளே மறந்து வச்சுட்டு போயிட்டானா, அந்த ஃபோனை கேட்டுட்டு இருக்கான். இவங்களும் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக மட்டும் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனை கொடுத்துட்டு டக்குன்னு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தான் பெரிய கேடியாக இருப்பான்னு பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இவன் அவனை விடவும் சரியான கேடியாக இருக்கான். வரதுக்கு முன்னாடி வேணும்னு தான் அவன் ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கான். ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினையும் உள்ளே என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கு. அதை ப்ளே பண்ணி அவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஜியா அப்போ உனக்கும் என் பிரதருக்கும் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் ஓடிட்டுருக்கான்னு சொல்லி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்பவும் வயலண்டாக நடந்துக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய நிலைமையை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு டாக்டர், எதுக்காக எங்கள் அம்மா இந்த அளவுக்கு வயலண்டாக நடந்துக்கிறாங்கன்னு கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் அம்மாவுடைய நிலைமை கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்தது. திடீர்னு இன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க பெட்லேருந்து காணாமல் போயிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலுடைய டாப் ஃப்ளோரில் தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களை யார் இப்படி பண்ணாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோடைய ஞாபகம் தான் வருது. கண்டிப்பா அவனை தவிர என் அம்மாவை யாருமே இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ தேடி தான் அவருடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே, உங்க அம்மாவுக்கு நடந்தது எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் யார் பண்ணான்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பண்ணது எல்லாமே நீங்க தான், இன்னும் என்னத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, உங்க பேச்சு இதுக்கப்புறம் நான் கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்காக என்ன வான் பண்ணதானே எங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கப்புறமும் எங்க அம்மாவை இந்த மாதிரி ஹர்ட் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு அவர் வான் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, எதுக்காக பாஸ் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கீங்க, பேசாமல் அவங்க கிட்ட எல்லா உண்மையாவே சொல்லிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு சீக்கிரட்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்க போல. எங்க ஹீரோயினும் அழுதுகிட்டே வெளியில வரதை பார்த்துட்டு ஏச்சன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்குன்னு கேட்கும்போது அவங்களும் எதுவுமே சொல்லாம சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் சியா, நீ உங்க அம்மாவை நினைச்சு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, எல்லாமே எனக்கு தெரியும், நான் நியூஸ்ல தான் பார்த்தேன், ஏற்கனவே மென்டல் இஷ்யூல இருக்காங்க, இதுல தலையில வர அடிப்பட்டதால தான் அவங்களுக்கு இன்னுமே சிவியரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நான் இன்னும் எங்க அம்மாவுக்கு தலையில தான் அடிப்பட்டதுங்கிறத சொல்லவே இல்லை, அது எப்படி கரெக்டா இவன் சொல்றான், இவனுக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு இவன் தான் ரீசனா இருப்பானு இவன் மேலேயும் டவுட் வருது. ஜியா என்ன யோசிக்கிற, நீ இதுக்கும் ஃபீல் பண்ணதா, நான் இருக்கேன் உனக்கு, உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவும் வரா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்ன ஜியா என் பிரதருக்கு ஒய்ஃபாக ட்ரை பண்ணிட்டு இருக்க போல, அப்போ கம்பெனி ஷேர்ஸ் கன்ஃபார்மாக எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கான், அதனால என்ன பிரதர், நான் என்னைக்குமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கம்பெனி ஷேர்ஸ்க்காக உங்ககிட்ட போட்டி போட்டதே கிடையாது, உனக்கு வேணும்னா ஷேர்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு எந்த கவலையும் சொல்லிட்டு வேணும்னே ஹீரோ முன்னாடி ஹீரோயினை ஹக் பண்றான். அதுக்கு அவ்வளோ நீ மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா, நான் நினைச்சேன்னா இவனை வச்சு கூட என்னுடைய காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. இப்படி உங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்க்கவும் ஹீரோவுக்கா செம்ம காண்டாகுது. உடனே அவனுடைய கேபினுக்கு வந்து அங்க இருக்கிற ஃபைலெல்லாம் தள்ளிவிட்டு பயங்கர கோவத்துல இருக்கான். அப்போ ஹீரோவை பார்க்க ஷென்னு வரா. என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு கேட்கும் போது, என்ன விஷயம் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் போகணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷாப்பிங்க்கு என் கூட உங்களையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றா. அவனே ஆல்ரெடி செம்ம டென்ஷனாக இருக்கான். இதில் இவ வேற வந்து ஷாப்பிங் கூப்பிடவும், உன் கூட ஷாப்பிங் வேற ஆளே கிடைக்கலையா, இதுக்காக என்ன வந்து கூப்பிட்டு இருக்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இங்கே பாரு நான் உன்னை அப்ரோச் பண்ணுறதே ஜஸ்ட் என் கம்பெனியோடைய ஷேர்ஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி உன் மேலெல்லாம் எனக்கு எந்த வித இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் எந்த கிளம்பலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசிடுறா. அதான் எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமே, என்னை வேணும்னு தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு, ஆனால் நீங்கள் எப்படியோ எனக்கு உங்கள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவனோட ரிங்கை அவகிட்ட தூக்கி போட்டு, இந்த ரிங்கை எடுத்து உன் கையில் நீயே மாட்டிக்கோ, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ஃபேன்சி, இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என் கைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் ஓகே சொல்லி அந்த ரிங்கை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்ணி அந்த ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னபடியே ஷேர்ஸ் எல்லாத்தையும் உன்னுடைய பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஈச்சன் கிட்டையும், பாரு உன் பிரதர் எப்படி இருக்கான்னு அவனை பார்த்து கற்றுக்கோ, அதை விட்டுட்டு போய் இந்த பொண்ணை போய் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, இவளால என்னைக்குமே உனக்கு எந்த வித ப்ராஃபிட்டே கிடைக்காதுன்னு சொல்லும் போது, அப்பா எனக்கு எதுவுமே கிடைக்கணும் பரவாயில்ல, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான். இந்த ஈச்சனுடைய அம்மாவும் இவனும் மற்றவங்க முன்னாடி தான் ஹீரோ கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ள ஹீரோ எப்படி இவங்களை கவுக்க நினைக்கிறானோ அதே மாதிரி தான் அவனை எப்போ காலி பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட அந்த ஈச்சன் கிட்ட, எதுக்காகடா எப்படி பண்ண, அந்த ஷென்னை எதுக்காக அவங்கிட்ட போய் விட்டு கொடுத்தா,
இப்போ பாரு 20% ஷேரும் அவங்கிட்ட போக போதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா நான் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்வேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஷென்னுக்கும் அவனுக்கும் மேரேஜ்லாம் ஆகாது, அவன் கைக்கு அந்த 20% ஷேரும் போகாது. அவனுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஷென்னுக்கு தெரிய வந்தா அதுக்கு மேலேயும் அவனை மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வில்லத்தரமாக சிரிச்சிட்டு இருக்கான். மறுநாள் இந்த ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, ஹீரோயினை கூட்டிட்டு அவங்களுக்கு ஜுவல்லரி வாங்க ஷாப் தான் வந்திருக்கான். அதே இடத்துக்கு ஹீரோவும் இவனை மாதிரி அவனுடைய ஃபியான்சியான அந்த ஷென்னை கூட்டிட்டு வரான். ஹீரோனியை பார்த்தா தான் இந்த ஷென்னுக்கு சுத்தமாகவே பிடிக்காது இல்லையா, வேணும்னே அவங்கள மட்டும் தட்டி டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனால் ஏஜென்ட் வீட்டு கொடுக்கல, ஹீரோயின் பக்கம் தான் பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோ ரெஸ்ட் ரூம் போயிட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனை தேடி ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு ஹீரோயினும் திட்டிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் நிஜமாலுமே உங்க அம்மாவை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இப்போதைக்கு இதை பத்தியெல்லாம் பேச டைம் இல்லை, வெளியில உங்க ஃபியான்சி ஷென்னும் ஏஜென்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல வழியை விடுங்க, வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த ஷென்னுமே உள்ள வந்துடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அதை உன் ஃபேன்ஸை கிட்ட கேட்டுக்கொன்னு ஹீரோயினா அவளை இக்னோர் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க. இவங்கிட்ட கேட்டா அவள் அடிக்கடி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கால, அதனால தான் அவளை வார்ன் பண்ணேன்னு சொல்றான். நீங்கள் சொன்ன இந்த இது போன காரணத்தெல்லாம் நான் நம்ப நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, நீ நம்பினா நம்பலாம் போன்னு சொல்லிட்டு அவனுமே இவளை இக்னோர் பண்ணிட்டு வெளியில் போயிடுறான். அடுத்ததா ஏச்சன் உள்ள வரான். என்ன அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு உனக்கு டவுட் வருதா? நீ நம்பினாலும் நம்பாட்டியும் நீ கெஸ் பண்ணது என்னமோ சரிதான், ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் வெளிப்படுத்தி அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணலாம், ஓகேவான்னு கேட்குறான். இவ்வளோ அவன் டீலுக்கு ஓகே சொல்லி அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். எப்படி அவங்க ரெஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸில் என்ன பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் ஹீரோயினும் இங்கே சிசிடிவி வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட என்னுடைய நெக்லஸ் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி தான் போய் சொல்லி அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் சாரிங்க, எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு வேளை வீட்லையாவது எங்கேயாவது நெக்லஸ் மறந்து வச்சுட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனையும் நெருக்கமாக உட்காந்து அவங்க பிளான் எல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஷென்னும் ஏச்சனும் வந்துடுறாங்க. இந்த ஷென்னுக்கெல்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. இன்னைக்கு மார்னிங் நான் கேட்டப்போ உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிருந்து ஹீரோயின் எதுவுமே பேசாமல் வெளியில் போயிடுறா. ஜியா ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏச்சனு ஹீரோயின் பின்னாடி போயிடுறா. எவ்வளோ தைரியம் தான் என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவ கூட ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஷென்னு ஹீரோவை அறைய போறா. உடனே அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நான் பண்ணது கூட சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் நீயும் உன் ஃபேமிலி பண்ண மிஸ்டேக் ரொம்ப பெரிய மிஸ்டேக். உன் ஃபேமிலியை பற்றின இந்த ஸ்கேண்டர்லாம் வெளியில் போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நான் நினச்சேன்னா நாளைக்கு மார்னிங்க எல்லா மேஜர் மீடியாவிலையும் உன் ஃபேமிலியை பற்றின இந்த ஸ்கேண்டல் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை காட்டி அவளை மிரட்டிட்டு இருக்கான். அவளும் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவும் பயந்து போயிருக்கா. அப்படி அந்த ஃபைலில் என்னதான் இருக்குங்கிறத நமக்கு காமிக்கல, இங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஈச்சனும் ஹீரோயினை விரட்டிட்டு வந்தா இல்லையா, அவங்கள வந்து பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்ன நடக்குதுங்க, நீ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு தான் இவன் நடிச்சிட்டு இருக்கான், தன்னை பற்றி ஆல்ரெடி இவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால தன்னை இன்னசென்ட்னு காமிச்சிக்க. என்னை மன்னிச்சிட்டுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு உண்மையா இல்லை. நான் உங்ககிட்ட வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணதே உங்கள் அண்ணன் சொல்லி தான் வந்தேன். அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கலனா எங்கள் அம்மாவை கொண்டு வந்து சொல்லி மிரட்டிட்டு இருந்தாருன்னா ஹீரோ பண்ண தளத்தையும் சொல்லிடுறா. அதை கேட்டு அவனும் நல்ல மாதிரி, நீ எதுக்கு கவலைப்படாத ஜியா, உனக்காக நான் இருக்கேன், இப்போ என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவளும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கா. இதுக்கு முன்னாடி உன் லைஃப்பில் என்ன வேணா நடந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நீடல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கையும் போட்டு விடுறான். இது நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்டாகவே இருக்கலாம், இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய ஃபியான்ஸ்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அந்த ரிங்கை போட்டு விடும்போது கூட இந்த ஏச்சன் அவன் மனசுக்குள்ள, உன் விரலை போறனே இந்த ரிங்கை, இது சாதாரண ரிங்கு கிடையாது, உன் பைத்தியக்கார அம்மாவையும் என் பிரதரையும் கொல்லக்கூடிய ஆயுதம் வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஷென்னுமே வந்துடுறாங்க. எங்க பாரு பிரதர், நீ பண்ண எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டா, இதுக்கப்புறமா அவள் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்க மாட்டா, அவங்க அம்மாவை வச்சு நீ மிரட்டவும் முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வேணா அவள் தனியால இருக்கலாம், இப்போ நான் அவ கூட இருக்கேன், உன்னால அவளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஸோ ஹீரோவா அந்த ஷென்னு கிட்ட அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய அப்பா தான் காமிக்கிறாங்க. ஷென்னை பிரேக்கப் பண்ணது தெரிஞ்சு எதுக்காக வம்சத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஏச்சனை ரொம்பவே நல்ல மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்த, அப்பா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணா பாவன்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிதாபப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். பாரு இப்ப கூட எவ்வளவு திமிரா இருக்கான், தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு ஏதாவது மன்னிப்பாது கேட்கறானா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு எனக்கு தான் டயர்ட் ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் 30 அடி கொடுன்னு சொல்லிட்டு ஏச்சனுடைய கையில ஸ்டிக்கை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவனும் இதுதான் சான்ஸ்ன்ட்டு, பிரதர் என்ன எதுவும் நீ பிளேம் பண்ணாத, அப்பா பேச்சனால மீற முடியாது, என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கிறங்கிற பேர்ல ஹீரோடைய முதுகையே உரிச்சு எடுத்துறான். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, என்ன செய்யா
பயந்துட்டியா? எங்க அப்பா அடிச்சல தான் அதிகமாக அடிச்சிருப்பாரு. நானா இருந்ததெல்லாம் என் பிரதருக்கு வலிக்காத அளவுக்கு தான் அடிச்சேன்னு மனசாட்சி இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்கான். அவன் அடிச்ச அடியை தான் இவன் பார்த்தா இல்லையா? இருந்தாலும் அவனை நம்ப வைக்க இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது தேவைதான். இவன் எனக்கு கொடுத்த வலியை விடவும் இது கம்மி தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம ஹீரோடைய ரூமுக்கு வந்து அடிப்பட்ட அவருடைய முதுகெல்லாம் மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கா. அப்போ ஈச்சன் அந்த ரூமுக்குள்ள வர மாதிரி இருக்கா. அவன் சத்தம் கேட்டதுமே ஹீரோயினும் அந்த கட்டில கையில ஒளிஞ்சுக்கிறா. அவனை பார்த்ததுமே ஹீரோவும் எதுக்காக என் ரூமுக்குள்ள வந்தா முதல்ல வெளியில போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. நான் உன்னை இங்க சும்மா வரல, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். அப்பா உனக்கு தர இருந்த அந்த நியூ ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரமே எனக்கும் ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. கூடி சீக்கிரமே இந்த ஃபேமிலி விட்டு ஒன்று துரத்தி விட்டுட்டு உன்னோட இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க கட்டிலுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருக்க ஹீரோயின் வர அவங்க கிளிப்பை வர அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் அவன் ஜுவல்லரி ஷாப்ல வாங்கி கொடுத்த கிளிப்பு. அதை மட்டும் பார்த்தானா ஹீரோயின் அங்கதான் இருக்கங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இதுவரை பாத்திர போறணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்க ஹீரோவும் அவனை திட்டி வெளியில அனுப்பி விட்டுறாரு. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் கீழே கிடந்த அந்த கிளிப் எடுத்து எவ்வளவு தைரியம் தான் அவன் கொடுத்த இந்த கிளிப்போட என்னுடைய ரூமுக்குள்ள வந்திருப்பேன்னு சொல்லி அதை உடச்சு தூக்கி போட்டுட்டு இவர்கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு கிளிப் இருந்திருக்கும் போல அதே இடத்துல இருந்து ஹீரோயின் தலையில போட்டு விட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈச்சனையும் ஈச்சனுடைய அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை டவுன் பண்ணதால அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் கிட்ட நீ உண்மையிலே அந்த ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சீஃபங் எனக்கு ஸ்பை வேலை பார்க்க அவளை அனுப்பி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அவளை ஜஸ்ட் நான் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எதுக்காக தெரியுமா? அவங்க அம்மாவுடைய கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கதான். அவங்க என்ன அடையாளம் காணாத வரைக்கும் அவங்களுக்கு நல்லதுன்னு வேற வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினுடைய அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தான். அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பக்கம் தான் வந்திருக்கா. டாக்டர் தான் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு போல. ஆக்சுவலி அந்த அம்மாவுடைய கண்டிஷன் இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கான். பழசெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வந்திருக்கா. இன்னைக்கு மார்னிங் கூட ஹீரோயின் போட்டோ பார்த்து தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்களா. அதனால தான் அவங்கள வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு கேட்க எனக்கு தெரியுதுமா, நீ என்னுடைய பொண்ணு கூசியான்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஏஜென்ட் கிட்டே தான் கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணாமலேயே அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஈச்சனும் ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஆல்ரெடி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல. அவங்களும் சுயநினைவு இல்லாம கோமால இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவங்க அம்மா நிலைமையை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இவனும் ஹீரோயின் மேல பரிதாபப்படுற மாதிரி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி இப்போ அம்மாடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது என்னத்தை சொல்ல அவங்க நிலைமை இருக்கிறக்கே ரொம்பவே ஒஸ்டா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த ஆக்சிடென்டால அவங்க சுயநினைவு இழந்து ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாங்க. இதுல யாரோ என் அம்மாவுடைய தலையில வர வந்து அடிச்சிட்டாங்க. அதனால இன்னுமே அவங்க நிலைமை ரொம்பவே ஒஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதை கேட்கும் போது தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களால தன்னை அடையாளம் காண முடியாதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த தாங்கிட்டு இருந்து மறைக்கிறாரு மட்டும் தெரியுது. ஆனா என்ன விஷயம்னு தெரியாது இல்லையா. அதனால எங்க அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது என்ன உண்மைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம எதையுமே என்னால உங்ககிட்ட கிளியரா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது கண்டிப்பா உனக்கு தான் ஆபத்தை உண்டாக்கும். எவிடன்ஸ் கிடைக்கணும், நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்னை காப்பாற்ற தான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு ஆபத்துனா நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்கவும் அப்படியே ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர்கிட்ட இருக்கிற சில எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அப்பதான் கோ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சேர்மன், அதாவது உங்க அப்பா பில்டிங் டாப்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு. அந்த நியூஸை கேள்விப்பட்டு உங்க அம்மா ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது வர வழியிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்பதான் என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்த மானிட்டர் பண்ணதில்ல. ஈச்சனா அவனுடைய அம்மாவும் அந்த பக்கமா கார்ல கிராஸ் பண்ணி போனதை சொன்னான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்க அம்மா காரை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஜஸ்ட் முன்னாடி தான் நான் கிராஸ் பண்ணி போனேன். ஒருவேளை அவங்க எனக்கு அந்த டார்கெட்டை கூட வச்சிருக்கலாம். அதுல தான் உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஒரு ஆள் ஒரு மீடியாக்கார கிட்ட ஹீரோ ஹீரோயின் அதோட அந்த ஷென்னு 3 பேருக்குள்ள நடக்கிற ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி பத்தி சில காசிப் எல்லாம் பரப்பி விட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ஹீரோ தான் பண்ண சொன்னதா பொய்யான ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுக்க சொல்றாரு. அதுக்கு அந்த மீடியா பர்சனும் அதுக்கு ஓகே சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்டா வாங்கிட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் இந்த ஈச்சனுடைய அம்மா தான் பண்ண சொல்லிருக்காங்க போல. அவங்களும் இவங்களுக்கு பக்கத்து டேபிள்ல தான் உட்காந்துருக்காங்க. அந்த மீடியா பர்சன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னபடியே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சிக்னல் கொடுத்துட்டு போறான். ஸோ இதுலயும் நேரடியாக இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோடைய பேரு ஸ்பாயில் ஆகும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எல்லா மீடியாவிலையும் ஹீரோ பத்தின இந்த மாதிரி தவறான காசிப் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை கேட்டு ஹீரோடைய அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியம் தான் அவன் பிரதருடைய ஃபியான்சின் கூட பார்க்காம அவ கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஷென்னு கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கண்ணாப்பன்னு தேடிட்டு இருக்காரு. நீ எல்லாம் என் பையனை இருக்க லாகியே இல்லைன்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி ஒரு பெரம் எடுத்து அடிக்கலான்ட்டு போறாரு. முன்ன மாதிரி ஹீரோ இந்த தடவை அடி வாங்கலாம், அந்த பெரமை பிடிச்சி ஸ்டாப் பண்றாரு. எவ்வளோ தைரியம் தான் என்னையே நீ ஸ்டாப் பண்ணிருப்ப, இதுக்கப்புறம் நீ எனக்கு மகனே கிடையாது, இந்த ஃபேமிலிக்கு உனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. என்னைக்கு தான் நீங்க என்ன மகனை நினைச்சிருக்கீங்க இன்னைக்கு நினைக்கிறதுக்கு? உங்களுக்கு என்னைக்குமே உங்க பக்கத்துல நிக்கிறானே இந்த ஈச்சன், இவனுடைய அம்மாவும் தானே முக்கியம்னு சொல்லி அவங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டு ஹீரோ வெளியில வந்துடுறாரு. நியூஸ் கேள்விப்பட்டு ஹீரோ இனிமே அந்த ஈச்சனை பார்க்க அவனுடைய
கம்பெனிக்கு தான் வராங்க. அவ முன்னாடி அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போடவும், ஜியா நீயும் இந்த நியூஸை பார்த்துட்டியா, நீ ரொம்பவே கஷ்டப்படுறியான்னு கேட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. போது நிறுத்து, இதெல்லாத்தையும் நீ தான் பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லவும், என்ன செய்ய சொல்றா, நான் இதுக்காக என்னுடைய பிரதரையே இந்த மாதிரிலாம் பண்ண போறேன். நானே பாவம் என் பிரதருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவருடைய ரெப்யூட்டேஷனும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதோட அவருக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு எங்க அப்பாவும் அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு. ஸோ ஃபியூச்சர்ல என் பிரதர் பிச்சை தான் எடுக்கணும்னு அவரை நினைச்சு நானும் கவலைப்பட்டுட்டு இருந்தா, நீ என்னடானா என் மேல ப்ளேம் பண்றியான்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரியே சீன் போட்டுட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை மாதிரியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன நினைச்ச, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதெல்லாம் உன் பிரதரை பீட் பண்ணி அவரை நீ வின் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா, அது உன்னால என்னைக்கவே முடியாது. உன்னை விட உன் பிரதர் பல மடங்கு பெட்டரான பர்சன், நீ ஒரு அக்லியான பர்சன் சொல்லவும் அவன் டென்ஷன் ஆகி ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவனுக்காக நீ என்னையே எதிர்த்து பேசுறல, என்னை எதிர்த்து பேசுனீன்னா அவன் கூட சேர்ந்து நீயும் ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவன் கையை தட்டி விட்டுட்டு, அவன் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வேலையில ரிங்க போட்டு விட்டுருப்பாளையா, அந்த ரிங்கையுமே கழட்டி வச்சுட்டு, நீ என் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான தண்டனையை உனக்கு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு போறாங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் இவனுக்கு செம பயம் வருது. உடனே அவங்க அம்மாவை தான் மீட் பண்ண போறான். அவங்கள மீட் பண்ணி ஹீரோயின் பேசினது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அவளுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருக்குன்னா அவளுடைய அந்த அம்மா கியூர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா மட்டும் எல்லா உண்மையும் வாயை திறந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கம்மான்னு அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்றதுன்னு கேட்கறதுக்கு இவன் என்ன சொல்றானா, ஹீரோயின் அம்மாவை பேச விடாம மொத்தமா அவங்க கதையவே முடிச்சிருங்கன்னு சொல்றான். அதாவது ஹீரோயின் அம்மாவை போடுதல சொல்றான். இந்த லேடி தான் சரியான விஷம் முட்டையாச்சா, ஸோ பையனுக்காக இதை செய்யலான்னு முடிவு பண்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நர்ஸ் வேஷத்துல ஹீரோயின் அம்மா அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் குடிக்க வச்சிருக்கிற தண்ணியா இல்ல ஜூஸான்னு தெரியல, அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. அது தெரியாம ஹீரோயின் அதை குடிச்சிட்டு மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடியும் விஷ ஊசி போல அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அம்மாவுக்கு இன்ஜெக்ட் பண்ண அவங்க பக்கத்துல போறா. ஆனா அவளுக்கு தான் பெரிய ஷாக், ஏன்னா அங்க படுத்திருக்கிறது ஹீரோயின் அம்மா கிடையாது, ஹீரோ தான். கையும் களவுமா அந்த லேடியை பிடிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணி ஆல்ரெடி இவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த ரூம்ல ஒரு ஹிடன் கேமராவையும் ஃபிட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க பண்ண எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்க ஹீரோயினும் மயக்கத்துல நல்லா மயக்க வந்த மாதிரி நடிச்சிருந்திருக்காங்க. என்னான்ட்டி, நானும் எங்க அம்மாவும் எப்படி இருக்கணும், இந்த அர்த்தத்துல எங்களை பார்க்க வந்தீங்க, ஆல்ரெடி நீங்க வருவீங்கன்னு கெஸ் பண்ணி தான் எங்க ஹிடன் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க பண்ண எல்லாமே இதுல பதிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும், ஆல்ரெடி ஹீரோவும் போலீஸுக்கு கால் பண்ணிட்டான்னு சொல்லவும், உடனே இவங்களும் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில ஓடி போறாங்க. இவங்களும் அவங்கள துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பில்டிங்கோடய டாப்ல போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க தப்பிக்க முடியாது, சுத்தி வளைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாது, நீங்களும் உங்க பையனும் ஜெயிலுக்கு போக முடியுதான்னு சொல்லவும், இங்க பாருங்க, இதுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்க நிக்கிறாள இந்த ஜியா, இவளை என் பையன் மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் இவளையும் இவன் அம்மாவையும் கொலை பண்ண பார்த்தா, மற்றபடி இவளை நான் கொலை பண்ணவே கிடையாது, நான் ஜஸ்ட் அட்டம் தான் பண்ணினேன், இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப கூட உங்க பையனை காப்பாற்ற நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்போதுமே இந்த மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு ஹீரோவும் கேட்க, இதுக்கு முன்னாடி நான் யாரை கொலை பண்ணேன், என்ன பேசுறேன், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காதீங்க, என் அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ இதே மாதிரி தானே அவங்களையும் பாய்சன் போட்டு கொலை பண்ணீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல அவங்க பயங்கரமா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே உங்களை தவிர ஒரு கிரைமை பர்ஃபெக்டா பண்ற அளவுக்கு யாராலையும் முடியாது, அதுக்கு எவிடன்ஸே உங்க கையில இருக்கிற இந்த விஷ ஊசி தான், இதுக்கப்புறமும் உங்க கிரைம் எதையும் நீங்க மறைக்க முடியாது, நீங்க ஜெயிலுக்கு போறது உறுதிதான் சொல்லவும், ஆமா நான் கொலை பண்ணதான், உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டுக்கிட்டே அந்த பில்டிங் டாப்ல இருந்து குதிச்சு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கிற நியூஸ் எங்க ஏச்சனுக்கு வருது. பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை கொண்டு வந்து வீட்டுல தான் விட வந்திருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த ஏச்சனுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமாவே அவனுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஹீரோயினை தூங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்களும் அவரை அனுப்பி வச்சுட்டு கதவை லாக் பண்ண போறாங்க. அந்த கதவுக்கு பின்னாடி தான் இந்த ஏச்சன் ஒளிஞ்சிருக்கான். ஜியான் கூப்பிடவும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கை பார்த்தா அந்த ஏச்சன் தான் ஹாய் சொல்லி கையை காமிச்சிட்டு இருக்கான். உடனே கத்தியை காட்டி ஹீரோயினை கட்டி போட்டு வச்சு ஹீரோவையும் வர வச்சிடறான். ஒழுங்கா அவளை விட்டுடான்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. நீ மட்டும் பின்னாடி போலனா இப்பவே இவ கதை முடிஞ்சிடும் சொல்லி கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாரு ஏச்சன், நீ பண்றது ரொம்பவும் பெரிய தப்பு, நீ மட்டும் என்ன கொலை பண்ணனா அதுக்கான தண்டனையை உன் லைஃப் ஃபுல்லா நீ அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லவும், என்னை பார்த்தா கொலை பண்றதுக்கு பயப்படுற மாதிரி தெரியுது, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க ஹீரோவும் உனக்கு என்னடா வேணும், என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, அதை நான் உனக்கு செய்ய தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு அவளை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பிரதர் எனக்காக நீ செய்ய போற, ஆல்ரெடி அந்த பைத்தியக்கார லேடிக்கு பாய்சன் கொடுக்க வந்த எங்க அம்மாவையும் கொன்னுட்ட, இதுல அந்த லேடிக்கு வர பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிலுக்கு தான் போக போறேன், அவ உண்மையை சொல்ல போறா, அதுக்கு முன்னாடி அந்த லேடியவும் இவளையும் போட்டு தள்ளிட்டனா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். போதும் ஈச்சன், ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க அம்மாவையும் கொன்னுட்டீங்க, என்னையும் காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்தீங்க, ஆல்ரெடி ஹீரோயின் அம்மாவையும் ஹர்ட் பண்ணிட்டா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இனி பண்ண கிரைம் எல்லாம் போதும்னு சொல்லுவோம். ஆமா இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடிஞ்சது, எங்க இருக்காலே இந்த சியா,
இவருடைய அம்மாவை காரை வச்சு ஹிட் பண்ண, இப்போ இவளையும் கொலை பண்ண போற, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். வேணா இச்சன் அவளை எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது அவனும் சிரிச்சுக்கிட்டே என் முன்னாடி நீல் பண்ணி என்ன பேக் பண்ணி கேளு, அதுக்கப்புறம் வேணா யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் அவன் முன்னாடி நீல் பண்ணி ஹீரோயினை விட சொல்லி பேக் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். இவனும் ஏதோ ஹீரோவை ஜெயிச்ச மாதிரி ரொம்ப திமிரா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. அப்பதான் ஹீரோயினும், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, அவரை வின் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால என்னைக்குமே அவரை பீட் பண்ணவே முடியாது, உன் லைஃப் இல்ல அவருக்கு கீழே அவருடைய காலடியில தான் நீ கிடந்தாகணும்னு சொல்லவும் இவனுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்துல குத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களா, இவனுக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இவனுடைய கோல் நான் கிடையாது, நீங்க தான் என்ன வச்சு உங்களை டவுன் பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா உங்களை நேருக்கு நேரு பார்க்க முடியாது சரியான கோழை இவன், அதனாலதான் என்ன கிட்னாப் பண்ணி கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லவும் அவனும் சிரிச்சுக்கிட்டே, யார் சொன்னது நான் கோழன்னு, உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா, ஒரு பிசினஸ் டீலிங்காக உங்க அப்பா அந்த பில்டிங் டாப்ல இருந்து கீழே விழுறதுக்கு காரணமே நான் தான், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுடைய ஆக்சிடென்ட்டுக்கும் நான் தான் காரணம், இங்க இருக்கான என் பிரதர் இவனு கூட நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்தேன்னா அவன் பண்ண எல்லா கரையுமே ஒத்துக்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் நீ தான் பண்ண அப்படி தானே கேட்கவும், அஃப்கோர்ஸ் நான் தான் பண்ணேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறதே நம்ம 3 பேர் தான், எப்படியும் உங்கள் 2 பேரையும் நான் கொலை பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மை இந்த டோரை தாண்டி வெளியில் போகாது, அப்புறம் என்ன இந்த ஒட்டுமொத்த குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற இந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்கே நான் மட்டும்தான் வாரிசா இருப்பேன், எல்லாமே என்னுடைய கைக்கு வரப்போகுதுன்னு பயங்கர வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, வாரிசாக போறியா, இதை ஃபர்ஸ்ட் உன் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் என்னடா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோடைய அப்பாவும் கர்டனுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே இவனுக்கு வச்ச ட்ராப் தான் போல, இவனுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைங்கிறதால இவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்க தான் இவன் வருவான்னு தெரிஞ்சு ஹீரோவும் ஹீரோனியும் இந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இவர் வந்ததுமே அவன் கன்னத்துல பலான்னு ஒன்று வச்சு, இவெல்லாம் மனுஷனே கிடையாது சரியான மிருகம், இவனை சும்மா விடக்கூடாது, இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்காரு. அப்பா என்ன பார்த்தா நீங்க மிருகம்னு சொல்றீங்க, இத்தனை வருஷமா நானும் அம்மாவும் என்னெல்லாம் பண்ணுங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு இவனும் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. உடனே ஹீரோவும், அவன் சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு அவங்க 2 பேரும் பண்ணது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அதை நம்புற அளவுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, உங்களுக்காகவும் உங்க கௌரவத்துக்காகவும் உங்க ஃபேமிலி ரெப்யூட்டேஷனுக்காகவும் இத்தனை வருஷமா தெரிஞ்சே 2 கொலைக்காரங்களா மறைச்சு வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என் அம்மாவை கொலை பண்ணதுல அவங்க கூட சேர்ந்து நீங்களுமே சதி திட்டம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவும் அதை கேட்டு அவர் எதுவுமே ரிஃப்யூஸ் பண்ணாம அமைதியா தான் இருக்காரு. தென் அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அங்க போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல அவங்க பண்ண தப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான சிறை தண்டனையும் கிடைக்குது. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் அம்மாவும் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஃபைனலா எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, நீ மட்டும் இல்லைனா, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா எங்க அம்மாவுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுத்துருக்கவே முடியாது, அதுக்காக உனக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கும் தேங்க் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கான நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.